ஹாய் ஹலோ. இன்றைக்கி நம்ம கேரளா ஸ்டைலில் எப்படி ஒரு குடம்புளி யூஸ் பண்ணி மீன் குழம்பு பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அது வரை இனி நம்ம டியூனா ஃபிஷ்ஷில் தான் பண்ண போகிறோம். டியூனா ஃபிஷ்ஷில் எப்படி குடம்புளி யூஸ் பண்ணி பண்ணலாம் அப்படின்னு உள்ளதை நம்ம இப்போ பார்த்துடலாம். இதுக்கு நம்ம இந்த அளவுக்கு தண்ணி எடுத்துருக்குறோம். இந்த அளவுக்கு புளியும் எடுத்துக்கோங்க. இதை நம்ம இனி ஊற வச்சிடலாம். நம்ம இந்த அளவுக்கு பூண்டு, ஒரு பல் பூண்டு எடுத்துருக்குறோம், 5 பச்சை மிளகாய் எடுத்துருக்குறோம், 10 சின்ன வெங்காயம் எடுத்துருக்குறோம், இந்த அளவுக்கு இஞ்சி எடுத்துருக்குறோம். இனி நம்ம இதை கட் பண்ணிடலாம். அந்த பூண்டை வந்து 3 ஆட்டு நம்ம கட் பண்ணியிருக்கிறோம். அதே போல் ஸ்மால் ஆனியன் அதுவுமே இந்த அளவுக்கு நம்ம 3 ஆட்டு கட் பண்ணியிருக்கிறோம். பச்சை மிளகாயை 2ஆக கட் பண்ணியிருக்கிறோம். இந்த அளவுக்கு நம்ம கருவேப்பிலை எடுத்துருக்குறோம். இஞ்சியும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்குறோம். தக்காளி வந்து ஒரு பெரிய தக்காளியும் ஒரு சின்ன தக்காளியும் நம்ம எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கிறோம். பாருங்கள், குடம்புளி எடுத்துருக்குறோம். குடம்புளி வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். குடம்புளி இந்த அளவுக்கு நம்ம எடுத்து வச்சுருக்குறோம். இந்த அளவுக்கு நம்ம ஃபிஷ் எடுத்துருக்குறோம். டியூனா ஃபிஷ், சூற மீன் இந்த அளவுக்கு நம்ம எடுத்து வச்சுருக்குறோம். இனி நம்ம பாருங்கள், எல்லாம் கட் பண்ணி எல்லாம் ரெடியாக்கி வச்சுட்டோம். இனி நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். நம்ம இப்போது ஆயில் சேர்த்துடலாம். 2 டேபிள் ஸ்பூன் நம்ம ஆயில் சேர்த்துருக்குறோம். இனி கடுகு ஒரு 1/4 டீஸ்பூன் நம்ம சேர்த்துருக்குறோம். அது நல்லா பொட்டி வந்ததும் இனி நம்ம வெந்தயம் தான் இதில் சேர்க்க போகிறோம். வெந்தயமும் ஒரு 20 வர மாதிரி நமக்கு போதும். 1/4 டீஸ்பூன் நம்ம இதில் சேர்த்தா போதும். பாருங்கள், அது நல்லா பொட்டி வந்துருச்சு. இனி நம்ம இதை சேர்த்துடலாம். வெந்தயம் லைட் கோல்டன் கலர் ஆகும்போது இனி நம்ம அடுத்தது கருவேப்பிலை தான் சேர்த்துக்க போகிறோம். பாருங்கள், அது லைட் கோல்டன் கலர் ஆயிடுச்சு. இனி நம்ம கருவேப்பிலை சேர்த்துடலாம். இனி நம்ம ஸ்மால் ஆனியன் நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம். நம்ம இந்த மாதிரி சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணியிருக்கிறோம். ஒரு சின்ன வெங்காயத்தை ஒரு 3 ஆட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறோம். நம்ம இனி இஞ்சியும் பூண்டும் தான் நம்ம சேர்த்துக்க போகிறோம். இதில் எல்லாமே நம்ம 3 ஆட்டு வர மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துருக்குறோம். இனி நல்லா இதை நம்ம வதக்கி விட்டுடலாம். இது நல்லா வதக்கி விட்ட பிறகு நம்ம இனி பச்சை மிளகாய் தான் இதில் சேர்த்துக்க போகிறோம். ஒரு 2 பச்சை மிளகாயை கட் பண்ணி வச்சுருக்கிறத நம்ம இப்போது சேர்த்துருப்போம். கொஞ்சம் பச்சை மிளகாவை நம்ம லாஸ்ட் தான் சேர்த்துக்க போகிறோம். இப்போது நல்லா இதை வதக்கி விட்டுக்கோங்க. இனி நம்ம இதில் மசாலா தான் சேர்க்க போகிறோம். மசாலா சேர்க்குறதா இருந்தால் எப்போவுமே நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு சேர்த்தோன்னா கரியாமல் நல்லாவே வரும். அப்போது நம்ம இப்போவே ஏற்கனவே இது வரைக்கும் நம்ம லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்குறோம். இனிமேலும் லோ ஃப்ளேமில் வச்சு மெயின்டைன் பண்ணிக்கோங்க. நம்ம இது வரைக்கும் சேர்த்துருக்கிற பூண்டு, பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், இஞ்சி எல்லாம் வேகிற அளவில் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம இனி மஞ்சள் தூள் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்குறோம். இனி நம்ம இதில் பிளாக் பெப்பர் தான் சேர்த்துக்க போகிறோம். எப்போ நீங்கள் பிளாக் பெப்பர் இந்த மாதிரி குழம்புக்கெல்லாம் யூஸ் பண்ணும்போது முழுசாக இருக்கிற அந்த பிளாக் பெப்பரை க்ரஷ் பண்ணியோ இல்லை சதைச்சோ நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். அப்படி நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா டேஸ்ட்டும் மணமும் நல்லாவே இருக்கும். நீங்கள் செய்கிற டைமில் இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி நீங்கள் சேர்த்துக்கணும். இதில் நம்ம 1/2 டீஸ்பூன் பிளாக் பெப்பர் சேர்த்துருக்குறோம். இனி நம்ம கொத்தமல்லி தூள் தான் இதில் நம்ம சேர்த்துக்க போகிறோம். இதில் நம்ம 2.5 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள் இதில் நம்ம சேர்த்துருக்குறோம். இதில் இனி நம்ம மிளகாத்தூள் தான் சேர்த்துக்க போகிறோம். மிளகாத்தூள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இதில் நம்ம சேர்த்துக்க போகிறோம். ஏன் நம்ம இதில் 2 டேபிள் ஸ்பூன் நம்ம இதில் சேர்த்துக்கிறோம் அப்படின்னா மிளகா கறி தான் நம்ம பண்ணுறோம். அப்போது இதுக்கு காரம் கொஞ்சம் அதிகமாக வேணும். அதனால் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் நம்ம மிளகுத்தூள் நம்ம சேர்த்துருக்குறோம். இப்போ குழந்தைங்கெல்லாம் வீட்டில் இருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு ஏற்றபடி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்துருக்கிற எல்லா மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லாவே நம்ம இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. இதோட பச்சை வாசனையெல்லாம் போன பிறகு நம்ம இனி இதில் தக்காளி தான் சேர்த்துக்க போகிறோம். இனி நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி நல்லா வேகட்டும். அது வரைக்கும் இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ நம்ம சேர்த்துருக்கிற மசாலாவில் ஏதாச்சும் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா, காரம் ஏதாவது கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். நீங்கள் அப்படி சேர்த்துக்கும் போது டைரெக்டாக மசாலாவை போடாமல் அதை ஒரு பேனில் ஹீட் பண்ணிவிட்டு பேனில் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதோட பச்சை வாசனையெல்லாம் போன பிறகு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போது அதோட டேஸ்ட்டும் மணமும் நல்லாவே இருக்கும். இல்லைனா நமக்கு அந்த பச்சை வாசனையும் நமக்கு எடுத்துகிட்ருக்கும்.
இது இப்போ வேகிற அளவுக்கு நல்லா நம்ம வதக்கி விட்டுட்டு இனி நம்ம புளி தான் இதில் நம்ம சேர்த்துக்க போகிறோம். பாருங்கள், புளி தண்ணி நம்ம இப்போ சேர்த்துட்டோம். இதை நீ நல்லாவே வற்றி வரணும், அதாவது சுண்டி வரணும். இந்த கொடம்புளியிட்டு நம்ம பண்ணுறது எல்லாமே கொஞ்சம் நேரமே நம்ம பண்ணிட்டோன்னா, அது மார்னிங் நம்ம பண்ணோன்னா ஈவினிங் எடுக்கும்போதெல்லாம் அந்த மசாலாலாம் பிடிச்சி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இனி இதில் உப்பு தான் போட்டு கொடுக்க போகிறோம். உப்பு வந்து நம்ம லாஸ்ட் அது சுண்டி வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அப்போ லாஸ்ட்டு போட்டு கொடுத்தாலும் பரவாயில்ல, ரொம்ப அதிகமாக இப்போது சேர்க்க வேண்டாம். நான் இதில் கொஞ்சம் சேர்த்துருக்குறேன் இப்போது. இது நல்லா சுண்டி, அதாவது வற்ற வச்சு வர்றது வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வற்ற வச்சு எடுத்துக்கலாம். இதை பொதுவாக நம்ம இஞ்சி, சின்ன வெங்காயம், பூண்டு அதெல்லாம் வந்து கொஞ்சம் லைட் கோல்டன் ப்ரௌன் ஆகிறது வரைக்கும் நம்ம வதக்கி எடுப்போம். ஆனால் இதுக்கு அப்படி தேவையில்லை, நம்ம ஜஸ்ட்டு டிரான்ஸ்பரண்ட் ஆகிறது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துடலாம். இதுக்குன்னு நம்ம சால்ட்டு அந்த டைம் போடணும்னு கூட அவசியம் இல்லை. நம்ம பொதுவாக இந்த ஸ்மால் ஆனியன்லாம் போடும்போதே டேஸ்ட் அதிகமாக இருக்கும். இந்த மிளகு கறியில் கூட இந்த கொடம்புளியெல்லாம் போட்டு நம்ம பண்ணி லாஸ்ட்டு நமக்கு அந்த மீனெல்லாம் போடும்போது அதோட டேஸ்ட்டும் மணமும் அதில் நம்ம லாஸ்ட் அந்த மசாலா எல்லாம் பிடிச்சி வரும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லை, நம்ம அந்த கருவேப்பிலை, பச்சை மிளகாவும் இறக்கி வைக்கிற முக்கால் ஆகிற அந்த டைமில் நம்ம போட்டு கொடுப்போம். முக்காலாக அப்படி சுண்டி வரும்போது நம்ம போட்டு கொடுப்போம். அப்போது அதோட டேஸ்ட்டு மனமே நல்லாயிருக்கும். இதில் நம்ம இனி கொடம்புளி சேர்த்துப்போம். இதில் நம்ம 3 பீசஸ் கொடம்புளி நம்ம இதில் சேர்த்துருப்போம். இப்போது நம்ம கொடம்புளி புளி ஏதாச்சும் கம்மியாக இருக்குது அப்படின்னா நம்ம லாஸ்ட்டு கூட பாயில் பண்ணி அந்த தண்ணியை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் டைரெக்டாக நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த புளியோட வாசனை அப்படியே இருக்கும். அதனால் நம்ம லாஸ்ட் சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு நம்ம புளி சேர்த்துருக்குறோம். கொடம்புளி தான் இது. இதுலேயுமே நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இப்போது இது கொஞ்சம் சுண்டி வந்துடுச்சு. இன்னும் அது கொஞ்சம் சுண்டி வரணும். இப்போது சால்ட்டு, காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். செக் பண்ணிவிட்டு இப்போது சால்ட்டு கம்மியாக இருக்குது அப்படின்னா சால்ட் இப்போவே சேர்த்துக்கணும். இனி நம்ம டியூனா ஃபிஷ் தான் இதில் நம்ம சேர்த்துக்க போகிறோம். இப்போ காரம் ஏதாவது கம்மியாக இருக்குது அப்படின்னா நம்ம கொஞ்சம் ஒரு பேனில் தேவையான அளவு மிளகுத்தூள் போட்டு கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம ஃபிஷ் சேர்க்க போகிறோம். எதுக்காக நம்ம ஃபஸ்ட்டே எல்லா மசாலாலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்க சொன்னேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம பண்ணிட்டோன்னா சரி, ரொம்ப நம்ம இதை வந்து மீன் போட்ட பிறகு நம்ம ஸ்பூனை வச்சு ரொம்ப கரெக்டெல்லாம் கொடுக்க முடியாது. ஆனால் இந்த சூரை மீனுக்கு ஓகே, நம்ம பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப அது கொஞ்சம் கட்டியாக இருக்கிறனால ரொம்ப அது எதுவும் ஆகாது. ஆனால் மற்ற ஃபிஷ் ஏதாவது நீங்கள் இதில் போடுறீங்க அப்படின்னா நவரெல்லாம் இதில் போட்டால் நல்லாவே இருக்கும். இந்த மிளகு கறியில் இந்த கொடம்புளி போட்டு பண்ணும்போது அதிலெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டே இல்லை மசாலாலாம் டேஸ்ட் பார்த்துட்டு அப்புறமா நீங்கள் ஃபிஷ் சேருங்க. டியூனா ஃபிஷ் ஆனாலும் நம்ம ரொம்ப இது பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அங்கே அந்த மாதிரிப்பட்ட ஃபிஷ்ஷஸ்னால் டக்குன்னு அது வந்து செதறிடும். அதனால் நம்ம கொஞ்சம் பார்த்தே பண்ணணும் இதை. பாருங்கள், இப்போ நல்லாவே இது சுண்டி, அதாவது வத்தி ரொம்பவே வந்துருச்சு. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ரெசிபீஸ் பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப்டுன்னு வரும். கூடவே அந்த பெல் ஐக்கனில் ஆல்னு கொடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் ஆல்னு கொடுத்து வச்சிட்டிங்கன்னா நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு அப்லோட் ஆகும், உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லேயும் வந்துடும். இப்போ இதுவும் நல்லா சுண்டி, அதாவது வத்தி வரணும். இந்த டைமில் நம்ம மிளகாவும் போட்டு கொடுக்கணும். ஏன்னா முக்கால் அளவில் நமக்கு இப்போது சுண்டி வந்துருச்சு. இப்போ மிளகும் கொஞ்சம் கருவேப்பிலையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம கொடம்புளி சேர்த்துருக்குறோம்ல, இது வந்து ரொம்பவுமே சேர்த்துக்கக்கூடாது. ரொம்ப நம்ம சேர்த்துக்கிட்டோன்னாலுமே அது கசக்க ஆரம்பிச்சிடும். அப்போது இதை ஒரு சில பேர் வந்து அரைச்சி கூட சேர்த்துப்பாங்க. மசாலா அந்த அரைப்போம் இல்லையா, அது அரைக்கும் போதே இதை நம்ம அரைச்சி கூட சில பேர் சேர்த்துப்பாங்க. ஆனால் இதில் நம்ம தேங்காய் எதுவுமே அரைச்சி சேர்த்துக்கல. இது மிளகாய் கறியானனால இது கொஞ்சம் டைம் இருக்க அதோட புளியெல்லாம் இறங்கிட்டே இருக்கும். அது புளியெல்லாம் இறங்கி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம சமைக்கும்போது அதோட டேஸ்ட் அவ்வளோவா நமக்கு தெரியாது. ஒரு 3 hours 4 hours ஆகும்போது இப்போ மார்னிங் வச்சுட்டு ஈவினிங் நம்ம எடுத்தால் கூட அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக அதோட புளியோட ஸ்மெல்லு மொத்தமாக எசன்ஸ் எல்லாம் இறங்கி அவ்வளோ ஒரு ஃப்ளேவராக இருக்கும். இந்த குடம்புளி நம்ம சமைச்சு முடித்த பிறகு அதோட எசன்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு இறங்கி இருக்கும். அப்போது அது நமக்கு டேஸ்ட் போதும் அப்படின்னா அந்த குடம்புளியை எடுத்து வச்சுட்டு ஒரு 3 times கூட நம்ம இதை நம்ம பயன்படுத்திக்கலாம். இது எவ்வளோ நம்ம திரும்ப போடும்போது அதே மாதிரி எசன்ஸ் இறங்கிட்டே இருக்கும். நிறைய நேரம் இருந்தால் அந்த அளவுக்கு எசன்ஸ் இறங்கி இருக்கும். அதோட ஃப்ளேவருமே அவ்வளோ நல்லாயிருக்கும்.
அதனால் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு உங்களுக்கு போதும் அப்படின்னா நீங்கள் எடுத்து வச்சுட்டு கூட நீங்கள் அடுத்த தடவை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இதை. பாருங்கள், இது நல்லாவே சுண்டி வந்துட்டுருக்கு. இனி இந்த ஆயில் எல்லாம் மேலே வரணும். ஆயில் எல்லாம் மேலே வர்றது வரைக்கும் அப்படியே விட்டுடலாம். இப்போ இந்த ஆயிலெல்லாம் நல்லாவே மேலே வந்துருச்சு. இப்போது நமக்கு கொடம்புளி பயன்படுத்தி மிளகு கறி இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப்டுன்னு வரும். கூடவே அந்த பெல் ஐக்கனில் ஆல்னு கொடுத்துக்கோங்க. நீங்கள் ஆல்னு கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு அப்லோட் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீட்டில் செஞ்சு பாருங்கள். வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.